வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். இது ஐசிடி பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட சாப்டர் 1. இது இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு சீரீஸ். ஸோ இந்த சீரீஸை தொடங்க முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பட் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இந்த சேனலில் எந்த விதமான ஸ்டாக்ஸோ இல்லை எந்த விதமான புரோக்கர்ஸையோ எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி டெலிகிராம், வாட்ஸ்அப் இப்படி இந்த குரூப்லாம் ட்ரேட் கால்ஸ் கொடுக்குறதும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது தவிர நான் எந்த விதமான ட்ரைனிங்க்கும் எந்த விதமான சார்ஜும் நான் பண்ணுறதில்ல. ஸோ இதோட நம்ம சாப்டரை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிடி அப்படின்னா என்ன, ஐசிடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஃப்ராக்ஷனல் மாடல், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ, ட்ரான் லிக்விடிட்டி, பிடிஆர்எஸ், அப்புறம் பிஓஐஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்டர்மீடியட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு தான் இது வந்துட்டு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட ட்ரேடிங் பேசிக்ஸ் சீரீஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த சீரீஸை வந்துட்டு அவங்க பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல ஐசிடி அப்படின்னா என்ன? ஐசிடிங்கன்னா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு மைக்கேல் ஜே ஹடில்ஸ்டன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நடத்துகிறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு மெத்தடாலஜி, ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஸ்மார்ட் மணி எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவங்க எப்படி மார்க்கெட்டை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவாங்க, எப்படி ப்ரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி தான் இவர் வந்துட்டு ட்ரேடிங்கை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஸ்மார்ட் மணி அப்படின்னா என்னென்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள், இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஐசிடி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்தி ட்ரேட் கால்ஸ் கொடுக்கறது மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதற்கு மாறாக இது வந்துட்டு எப்படி ட்ரேடிங் ஜென்ரலாக ஒர்க் ஆகுது, எப்படி ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத டோட்டலாக ஒரு ஹோல்சமாக கற்றுக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இது மூலமாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐசிடியை யூஸ் பண்ணி பல பேர் தங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான பல ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு அவங்களே டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் சில ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐசிடி அப்படிங்கிறதோட அந்த யூடியூப் சேனலோட பேஜ் தான் இந்த ஸ்லைடில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லெக்சர் சீரீஸ் கொடுத்துருக்காரு. பேசிக்கலாக அவர் எல்லா சீரீஸுமே அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவரோட அந்த கற்றுக்க கொடுக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, மென்டார்ஷிப், ஒவ்வொரு வருஷமும் ஒரு மென்டார்ஷிப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். 2016 ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது. பட் எப்படின்னா, இது வந்து ஒரு லீனியர் மெத்தடில் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஏலேருந்து Z வரைக்கும் அப்படி வரிசையாக ஒரு கோர்ஸ் மெத்தடில் இது இருக்காது. இதுக்கு மாறாக ரொம்பவே ஒரு நான் லீனியர் மெத்தடில் வந்துட்டு இது வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதனால் என்னென்னா, நம்மளை மாதிரியான ஒரு பேசிக் லெவலில் இருக்கக்கூடியவங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக இல்லாதவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கோர்ஸையே நான் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதோட இந்த அடிப்படைகள்லாம் ரொம்பவே ஆழமாக புரிய ஆரம்பிச்சிது. உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்பவே கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்பவே ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த சேனலில் போய் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் ரொம்பவே பலனடைஞ்சவங்க ரொம்பவே அதிக பேர் இருக்காங்க. பேசிக்கலாக இவர் வந்து எல்லாமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இதிலேருந்து அடாப்ட் பண்ணி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிட்டு, ஸோ அதை நான் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தான் வந்து நான் வந்துட்டு இந்த சீரீஸில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஐசிடியோட கோர் என்னென்னா ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணி அப்படின்னா என்னென்னா,
ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஒரு ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய பேங்கிங்ஸ் இல்லைன்னா பெரிய மியூச்சுவல் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு, இவங்கள தான் ஒரு ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை தவிர மற்ற எல்லாருமே நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே டம் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டம் மணிங்கிற வார்த்தையை அவர் கரெக்டாக அவர் சேம் வேர்டை அவர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு புரிதலுக்காக ஸ்மார்ட் மணி வெர்சஸ் டம் மணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் மணின்னு இந்த சீரீஸில் எங்கெங்கே நான் சொல்கிறேனோ அது எல்லாமே பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மீன் பண்ணுறேன். டம் மணி அப்படின்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ இதோட அடிப்படை எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தாலுமே அதுக்கு தேவையான ஒரு உயிர் என்னன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டி இல்லாமல் எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுமே மூவே ஆகாது. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறதோட அந்த இங்கிலீஷ் வேர்டோட தமிழ் விளக்கம் என்னென்னா பணப்பழக்கம். ஸோ பணப்பழக்கம் இல்லாமல் எந்த ஒரு சந்தையிலையுமே நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இன்னொன்று மார்க்கெட் மூவ் ஆகாது. ஒரு ப்ரைஸ்லேருந்து இன்னொரு ப்ரைஸ்க்கு மூவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போது அதிக பணப்பழக்கம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் தான் பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டி தான் இதுக்கான ஷேர் மார்க்கெட்டுக்கான ஒரு சோல். உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி 2 வகையான ஒரு மார்க்கெட் இருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. இந்த பொருட்களை விற்கிறதுக்கான நிறைய அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. வலது பக்கம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே இல்லை, ஆள் அரவமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 மார்க்கெட் இருக்குது. நீங்கள் இதில் எந்த மார்க்கெட்டை வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை தான் இது வந்துட்டு ஒரு உதாரணம். லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம். லிக்விடிட்டி அதிகம்னா என்னென்னா நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த செக்யூரிட்டியும் ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸாக இருக்கலாம், அதுவுமே நிறைய அளவில் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட அந்த ஏமை அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் லிக்விடிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ லிக்விடிட்டியை யார் வழங்குவாங்க? லிக்விடிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதில் அந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த ஷாப்போட ஓனரோட பொறுப்பு. ஸோ அப்போ தான் நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் யாரும் வந்துட்டு லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு XYZ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் 1,00,000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாருன்னா பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்கள தான் நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை பெரிய லெவலில் வச்சு அந்த ஷேர்ஸை மற்றவங்க கிட்ட வாங்கி இல்லை விற்று அந்த லிக்விடிட்டி ஷேர் மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இவங்களோட ஒரு பொறுப்பு. இவங்க இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஷார்ட்டாக எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பி வந்துட்டு இவங்களோட முக்கியமான ஒரு இது என்னென்னா ஷேரை வந்து உடனடியாக வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இவங்களோட இந்த இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இவங்க வந்துட்டு இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு சடனாக ரேண்டமாக ஏறி இறங்கி அந்த மாதிரி ஒரு வாலடைலிட்டியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதும் இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. இது தவிர இப்போ ஒரு ஸ்டாக் வேணும்னா நினச்ச நேரத்துக்கு அந்த ஸ்டாக் வந்துட்டு பையர்ஸ்க்கோ இல்லை செல்லர்ஸ்க்கோ கிடைக்கிறதுலையும் இவங்களோட ஒரு பெரும் பங்கு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு லிக்விடிட்டி ப்ரொவைடரோட கீ ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். சீரான வர்த்தகத்தை வந்து எளிதாக்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை ஏற்ற இறக்கத்தை வந்து இவங்க வந்து கட்டுப்படுத்துவாங்க. சந்தையோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்பிக்கள் யாரெல்லாம் வங்கிகள், பெரிய பெரிய வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், ஈவன் சம் புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட லிக்விடிட்டி ப்ரொவைடராக இருப்பாங்க. இது தவிர ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் 50 கோடி 60 கோடி இப்படின்னு பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் கூட இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடரில் வந்துட்டு அடங்குவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிற டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸை எப்படி அழைப்பாங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ்
அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அளவில் ஸ்டாக் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. கேட்குறவங்களுக்கு விற்கவும் வாங்கவும் செஞ்சு அந்த லிக்விடிட்டி லெவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதனால இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? லிக்விடிட்டி அவங்க ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் அவங்களோட முக்கியமான பெனிஃபிட். ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மார்க்கெட் மேக்கரோட நோக்கமுமே இந்த ஸ்ப்ரெட் அச்சீவ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், சாய் சக்தி ட்ரேடிங் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட 1,00,000 ஸ்டாக்ஸை வந்துட்டு இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் வச்சுருக்காங்க. இவங்க இதை ஷேர் மார்க்கெட்டில் விற்றோ வாங்கினா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஷேர் வந்துட்டு இன்றைக்கி 100 ரூபாய் விலைக்கு விற்றுட்ருக்கு. 100 ரூபாய் விலைக்கு விற்றுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, 105 ரூபாய் இவங்க கையில் இருக்கிற ஸ்டாக்கை 105 ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு விற்றா அந்த 5 ரூபாய் வந்துட்டு ஸ்ப்ரெட்டு, அதாவது பிட் அண்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த ப்ரைஸை வந்துட்டு இவங்க வாங்கின விலை, ஆஸ்க் அப்படிங்கிறது வேற யாராவது இவங்க கிட்ட வந்து கேட்குற வேலை. சிம்பிளாக சொல்லலாம், உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு இடைத்தரகர்கள் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா அந்த புரோக்கர் என்ன பண்ணுவார், வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு புரோக்கர் என்ன பண்ணுவார், ஃபார்மர்ஸ்கிட்ட போயிட்டு 1 கிலோ தக்காளியை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். அந்த 10 ரூபாய்க்கு வாங்கின தக்காளியை அந்த மார்க்கெட்டில் 15 ரூபாய்க்கு விற்று அந்த 5 ரூபாய் லாபம் பார்ப்பார். சேம் தான் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் இதே தான் பண்ணுறாங்க. ஷேரை வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த 105 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றுட்டா அவங்களுக்கு அந்த 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்துட்டு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இதுதான் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டியில் இட்ஸ் அ மச் மோர் காம்ப்ளெக்ஸ் ஜாப். நான் சிம்பிளாக புரிகிறதுக்காக இந்த சிம்பிள் டெர்மினாலஜியில் சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜாரிட்டி ஆஃப் மார்க்கெட் மேக்கர்ஸ் யாருன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர்கான். இது தவிர ஒரு சில அமெரிக்கன் அண்டு இங்கிலாந்து பேஸ் பண்ண ஒரு பேங்கிங் செக்யூரிட்டி ஃபர்ம்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு சிட்டடெல், ஆப்டிவர், ஜெயின் ஸ்ட்ரீட், ஈடல்வைசஸ், இவங்கெல்லாம் சொல்லலாம். இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவில் ஷேரை வாங்கி மற்றவங்க கிட்ட விற்றும் வாங்கியும் இவங்களோட அந்த ஸ்ப்ரெட்டை மெயின்டைன் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் மேக்கரை பற்றி சொல்லிட்டோம். இதுக்கும் இந்த ஐசிடிக்கும் என்ன சம்மந்தம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐசிடியோட முதல் நோக்கம் என்னென்னா, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி வாங்க விற்கிற செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமே. ரெண்டாவது, இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் ஒரு சில ட்ராப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இல்லை சின்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு சில ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராப் என்னென்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இந்த ஐசிடியோட ஒரு முக்கியமான ஃபோக்கஸ். மூணாவது, ப்ரைஸ் ஆக்ஷன் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இன்னொரு நோக்கம். உதாரணத்துக்கு டே டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகுறதுக்கும், இதே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி மூவ் ஆகுது, இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. மூணாவது, நம்ம ரீட்டைல் ட்ரேடர் யூஸ் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதை வந்துட்டு இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபைனலி, ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் பர்டிகுலராக இந்த ஐசிடி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட். ஸோ நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரிஸ்க் டு ரிவார்டை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக பாசிட்டிவில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மற்ற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கிடைக்காத ஹையர் ரிஸ்க் டு ரிவார்டை இந்த ஐசிடி மெத்தடாலஜியை நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடையலாம். ஸோ இந்த சீரீஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.